வெறும் 66 வாக்குறுதிகள். 505 அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66. விழுக்காட்டில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா வெறும் 13%. அவங்க சொன்னதில் அவங்க நிறைவேற்றியது வெறும் 13%. 13%. ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 35 இல்லை 40, 35. ஆனால் திமுக எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு? 13. திமுக எவ்வளோ மார்க்கு? 13. இந்த புக்கு சொல்லுது, ஆதாரபூர்வமாக இந்த ஆவணம் சொல்கிறது. திமுக எடுத்த மார்க் எவ்வளோ? 13. ஃபெயில் ஆயிடுச்சு. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது, வர முடியாது, வர முடியாது. அதை நீங்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள். முடிவு செஞ்சிட்டீங்க. அதனால தான் இங்க நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல, நியாயம் கேட்க வந்திருக்கின்றேன். கடந்த தேர்தலில் தமிழக மக்களே, நீங்கள் தவறை செய்தீர்கள். திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். மிகப்பெரிய தவறு அது. கொள்ளையோ கொள்ளை. விவசாயிகள் இன்னைக்கு காலையில் நந்தன் கால்வாய் திட்டம், இந்த பெண்ணத்தூர் வழியாக தானே போகுது இந்த நந்தன் கால்வாய். இந்த ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 12 ஏரி நிரம்பும். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் எவ்வளோ காலமாக கோரிக்கை தெரியுமா? எவ்வளோ? 90 ஆண்டுகள் கோரிக்கை. காமராஜ் மட்டும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ராஜாஜி 1938-39 சென்னை மாகாணத்து முதலமைச்சர். அப்பத்திலிருந்து கோரிக்கை நந்தன் கால்வாய். அதன் பிறகு காமராஜ் காலத்தில் வந்து பக்தோஜலம் காலத்தில் வந்தது. அதுக்கு பிறகுதான் நம்முடைய கோவிந்தசாமி ஏஜி அவர் காலத்தில் அவர் வேளாண் துறை அமைச்சரான இடத்துல ஏதோ எடுத்து 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏதோ கொஞ்சம் பண்ணார். அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் நந்தன் கால்வாய்